முருகா போற்றி. நம்ம வீட்டில் குழந்தைகளாக பார்த்திங்கன்னா எப்போவுமே சாப்பிட்ற விஷயத்துக்கு சண்டை போட்டுக்குவாங்க. எப்படி தான் டிட்டோவோ அதே மாதிரி வாங்கி கொடுத்தாலும் அதில் ஒரு பிரச்சனை வராமல் இருக்காது, கழகமாக தான் இருக்கும். அது மாதிரி தான் முருகருக்கும் விநாயகருக்கும் ஒரு ஞான பழத்தினால சண்டை வந்துச்சு. உலகத்தை சுற்றிட்டு வரவங்களுக்கு தான் ஞான பழம்னு அவங்க அப்பா சொன்னதை கேட்டுட்டு முருகர் மயிலை எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். ஆனால் விநாயகர் புத்திசாலித்தனமாக யோசித்து அப்பா அம்மா தான் உலகம்னு சொல்லி உலகத்தை சுற்றி பழத்தை வாங்கிட்டார். இதனால் முருகர் கோச்சிட்டு போன இடம்தான் பழனி, அதாவது பழனி. பழனியை பற்றி சொல்லணுன்னா நிறையா விசேஷமான இது. மெயினாக அவருடைய சிலை பார்த்திங்கன்னா போகரால் நவபாசானத்தால் செய்யப்பட்டது. அது ரொம்ப விசேஷமான சிலை. எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா பழனியில் தைப்பூசம், சூரசம்ஹாரம், பங்குனி உத்திரம் இதெல்லாம் மெயினாக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒன்று. எல்லாருமே பால் கபடி எடுத்துகிட்டு நடைப்பயணமாகவே போவாங்க. மொத்தமாக பழனி மலையில் 649 படிக்கட்டு இருக்குது. யானை படிக்கட்டும் இருக்குது, நார்மலாக போகிற படிக்கட்டும் இருக்குது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வர்றது. 2வது தங்கத்தேர் அங்கே இருக்குது. இது அறுபடை வீடுகளில் ஒன்றாக கருதப்படுது. முடிஞ்ச வரைக்கும் கூடிய வரைக்கும் எத்தனை பேர் பழனிக்கு போயிட்டு வர முடியுமோ போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம்.